2 பெரிய தக்காளி, 10 பல்லு பூண்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இஞ்சி, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 பீஸ் பட்டை, 2 ஸ்பூன் அளவுக்கு தேன், ஊற வச்ச 6-7 வரமிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. மிக்சியில் அரைச்சிடலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிடு. 1 கப் வெங்காயம், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுடுங்க. 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் மல்லி இலை, 1 டீஸ்பூன் எண்ணெய். எண்ணெயும் நெய்யும் சூடானோன்னு தாளிப்புக்காக எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி, கட் பண்ண 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய். வெங்காயம் வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. கட் பண்ண தக்காளி, புதினா, மல்லி இலை, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கணும். தக்காளி கொஞ்சமா குக் ஆயிடுச்சு. மிக்சியில் அரைச்ச விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் தனியா. மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரியட்டும். 1 பச்சை பட்டாணி, 1 மணி நேரம் ஊற வச்ச அரிசி, பேலன்ஸ் உப்பு இப்போ சேர்த்துடலாம். ரைஸ் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சது. குக்கரை மூடி விசில் போட்டுருவோம். 2 விசில் வந்தால் போதும். டொமேட்டோ பாத் ரெடி ஆகி